திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். காஞ்சிபுரம் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அவலூர் பாலாற்றிலே 11,000 அடி கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த தரைப்பாலம் முழுவதுமே அந்த வெள்ள நீரானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மூழ்கடிக்கப்பட்டதால் அந்த பகுதியிலே இந்த தரைப்பாலத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு அந்த பகுதி மக்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி அவ்வப்போது பெய்து வருகின்ற இந்த கனமழையின் காரணமாக, அதே போன்று ஜவ்வாது மலையில் பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இந்த காஞ்சிபுரம் பாலாற்றிலே இந்த 11,000 கனஅடி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 9,000 கனஅடி நீர் வந்த நிலையிலே அந்த பாலாற்றிலிருந்து அந்த போக்குவரத்தானது ஏற்கனவே துண்டிக்கப்பட்டு மீண்டும் அந்த போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே காஞ்சிபுரம் அந்த வாலாஜாபாத் பாலாற்றிலே தற்போது 11,000 கனஅடி நீரானது அதிகரித்து தற்போது விடியற்காலை அளவிலே அதிக அளவு நீரானது வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தரைப்பாலத்தினை முழுகடித்து அந்த வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த இலகுரக வாகனத்திற்கும் அதே போன்று கனரக வாகனங்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் தடையானது விதிக்கப்பட்டது. மேலும் நடந்து செல்லவர்கள் கூட அந்த பகுதியின் வழியாக அனுமதிக்கப்படாமல் தற்போது காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த அவலூர், தமனூர், இளையனார்வேலூர் உள்ளிட்ட அந்த 15க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அந்த பாலத்தினை கடந்து செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது காஞ்சிபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் வரை அந்த காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் வரை அந்த கிராமங்களுக்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகிறது. அதே போன்று பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் தற்போது அவதி அடைந்து வருகிறார்கள். தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரக்கூடிய இந்த பருவமழையின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தரைப்பாலமானது துண்டிப்புகளுக்கு உள்ளாகி அந்த கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி மீண்டும் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த அவ்வப்போது பருவமழை காலங்களே கனமழையின் காரணமாக அவ்வப்போது தரைப்பாலம் செல்லப்படக்கூடிய இந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு அவ்வப்போது கொண்டு தொடர்ந்து அவதிகளுக்கு உள்ளாகி வரக்கூடிய உயர்மட்ட பாலம் அமைத்து முடியாக அடுத்த பருவமழைக்குள்ளாக உயர்மட்ட பாலத்திற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.